ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் தர்மையான நல்ல நாளில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இது எங்கள் திருச்சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய கிராஸ் டிவியில் தர்மையான நிகழ்ச்சி வருகிறது. பார்க்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்வீங்கன்னா நான் உங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலன்னு சொன்னால் எங்களுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்த உடனே எங்கள் சபையினுடைய ஆராதனை நேரம் வரும். அதை பாருங்கள். எங்களோடு கூட நீங்கள் ஆராதனைக்கு வரும்படியாகவும் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையை ஆலயத்தையும் நீங்களும் நானும் திருச்சபை, நம்முடைய திருச்சபையாகிய ஆலயத்தையும் நம்மையும் பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் அது மேற்கொள்ளுவது இல்லை. இந்த கல்லின் மேல் ஸ்தோத்திரம். சில வேதத்தில் சொல்லப்பட்ட சில கற்கள் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட நான் சில கற்களை சுட்டி காட்டும்படி விருப்பப்படுகிறேன். அதனுடைய அர்த்தத்தை நாம் ஸ்தோத்திரம் ஆராய்ந்து அதற்காக ஸ்தோத்திரம் அதன்படி நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆண்டு அழகா சொல்றாரு. ஸ்தோத்திரம். அமேன். பாதாளத்தின் வாசல்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அமே ரட்சிக்கப்பட்டு அமே மூழ்கி ஸ்தானம் பெற்று ஆண்டவர் பிள்ளையாய் ஆலயத்தில் நாட்டப்பட்டு அபிஷேகத்தில் நிறைந்து நீ ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாய் என்று சொன்னால் உன்னை பாதாளம் மேற்கொள்ளாது. ஏன் தெரியுமா? நான் இப்படி சொல்லுகிறேன். ஆலயம் என்பது அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள அனாவசியமா பிசாசு நுழைய முடியாது. அது ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆலய ஆராதனைக்கு போங்க. நீங்க நிறைய பேருக்கு அற்புதம் தேவை. ஆனா ஆலயத்துக்கு போறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். அந்த நாள்ல தான் நல்லா தூங்கணும், நல்லா நிறைய வேலைகள் செய்யணும், வெளியெல்லாம் போக நினைக்கிறாங்க. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய நாள். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு தன் தகப்பனையும் தானையை விட்டு தனித்தவனாய் வருகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. வந்து ஒரு இடத்துல வந்து படுக்கிறார். அப்ப ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர். எழுந்த உடனே தலைமாட்டில் வச்சு அந்த கல்லை எடுத்து அபிஷேகம் பண்ணி இந்த கல்லை நான் தேவனுடைய ஆலயமாக்குவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகிறார். ஆண்டவர் நல்லவர். இது பொருத்தனை என்கிற கல். பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தால் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு எத்தனையோ தடவை பண்ணுகிறோம். அந்த பொருத்தனை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறீங்களா? முதல் கல் பொருத்தனை என்கிற கல். மகளே, என் பிள்ளைக்கு வியாதியை மாற்றிட்டீங்கன்னு சொன்னா நான் இதை ஆண்டவருக்கு செலுத்துவேன், இந்த பணத்தை கொடுப்பேன், இல்லை இதை செய்வேன்னு நான் பொருத்தனை பண்ணினோம். நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. எனக்கு மட்டும் வேலை கிடைச்சிட்டுன்னு சொன்னா முதல் மாச சம்பளத்தை நான் ஆலயத்துக்கு கொடுப்பேன், இல்லைன்னா தசம்பாகத்தில் உண்மையா இருப்பேன், ஸ்தோத்திரம் சாட்சி கொடுப்பேன், இந்த பொருளை வாங்கி ஆலயத்துக்கு கொடுப்பேன். ஆனால் வேலைலாம் கிடைச்சி வருமானம் வந்த உடனே சில நேரத்தில் அப்படியே ஆண்டவர் மறந்துட்டாருன்னு அமைதியாக இருக்கிறோம். நோ, இல்லை பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். யாக்கோபு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். அவர் பொருத்தனை கர்த்தர் நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு உணவு கொடுத்தார், நல்ல வேலை கொடுத்தார், கை நிறைய சம்பாத்தியத்தை கொடுத்தார், ஆடு மாடுகள் சொத்து சுகத்தை என் ஆண்டவர் தந்தார். 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள், ஆடு மாடுகள் ஏராளமாய் திரளாய் கொடுத்தார். பிள்ளைகளே, ஸ்தோத்திர. ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், பொருத்தனை பண்ணி நீ என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னு இருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது,
உங்களுக்குன்னு கஷ்டங்கள் வரும்போது நீங்க பொருத்தனை பண்ணியிருப்பீங்க, பொருத்தனை பண்ணி கூப்பிடுங்க. பண்ணாட்டாலும் பரவாயில்ல, பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா அதை நிறைவேற்ற தாமதிக்க ஊழியக்காரனுக்கோ ஸ்தோத்திரம் அல்லது சபைக்கோ ஏதோ ஒன்று செய்வேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க. பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரம், பொருத்தனை பண்ணினால் நிறைவேற்ற நீ தாமதம் பண்ணாதே, அவர் மூடர் பேரில் அவர் பிரியமாய் இருப்பதில்லை. ஸ்தோத்திரம், யாரு பொருத்தனை பண்ண சொன்னா? ஸ்தோத்திரம் பாருங்க, அனனியா சப்பீராள். இப்போ புதிய ஏற்பாட்டில் 2 பேர் தங்கள் நிலத்தை விற்றாங்க. அதை விற்க யாருமே சொல்லல, அவங்க தான் விற்றாங்க. அவங்க 2 பேரும் பேசுனாங்க, நம்ம நிலத்தை விற்று அப்போஸ்தலர் பாதப்படல வைப்போன்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம், யாருமே கட்டாயப்படுத்தல. ஆனா இவங்க ஒரு பங்கை எடுத்துக்கிட்டு வச்சாங்க. யோசித்து பாருங்க, ஏன் அப்படி செய்யணும்? ஸ்தோத்திரம், அவங்க வித்து ஒரு பங்கை வச்சாலும் பிரச்சனையே இல்லையே, சொன்னது வேற செஞ்சது வேற. செய்யாதிருங்கள், முழுமையாய் பொருத்தனை என்கிற கல்லை நிறைவேற்றுங்கள் பிள்ளைகளே. தானியேல் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு கல் கெபினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றின தீர்மானம் மாற்றாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். முத்திரை போடப்பட்ட ஒரு கல். ஸ்தோத்திரம், மனுஷனால, ஒரு ராஜாவினால, பிரபுக்களினால, மனுஷனால முத்திரை, என்ன முத்திரை போட்டாங்க? இது தானியேல் சிங்க கபில போடப்பட்டார் என்கிற பேரை எழுதி, அந்த டேட்டை எழுதி தானியேல சிங்க கபில போட்டு அந்த கபியை மூடிட்டு ஒரு கல்லை வச்சு மூடிட்டாங்க. அன்பு பிள்ளைகளே, தானியேல் யார்? ஒரு தேவனுடைய பிள்ளை. தானியேல் யார்? உண்மையா இருந்தவன், தீர்மானம் பண்ணி வாழ்ந்தவர். தானியேல் யார்? பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை. தானியேல் யார்? வைராக்கியமாய் வாழ்ந்தவர். தானியேல் யார்? எந்த விக்கிரகத்தை நமஸ்கரிக்க மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு மனுஷன். அவனுக்கு விரோதமாய் தீர்மானம் பண்ணினாங்க. தீர்மானம் பண்ணி அவனை கடைபிடிக்கிறேன்னு சொன்னதுனால சிங்கத்தின் கபிலே தானியேல் போடப்பட்டார். மனிதர்கள் முத்திரை போட்டு தானியேலை சிங்க கபில போட்டாங்க. அந்த சிங்க கபில போட்ட ஒரு நபர் குறிப்பிட்ட நொடியிலேயே அவனை எல்லாவற்றையும் அடித்து சிங்கம் சாப்பிட்டுரும். பொதுவாக வரலாறு சொல்லுது, அருமையான பிள்ளைகளே, சிங்கங்களுக்கு இறையா போடப்படுற மனுஷன் ஸ்தோத்திரம் சில நாட்களாகவே சிங்கத்தை பசியா பட்டியா போட்டுருவாங்களாம். அவன் கீழே வர்றதுக்கு முன்னாலே சிங்கங்களை அடிச்சு அவன் சாப்பிட்டுருமா. அந்த அளவுக்கு அகோர பசியா இருக்குமா. தானியேல் அப்படிப்பட்ட கொகையில தான் போடப்பட்டார். பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிற பட்சத்தில் அந்த வேலையில் உண்மையா இருக்கணும், கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும், பழக்க வழக்கத்தில் உண்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம் பாருங்க, அப்படின்னு நீங்க எண்ணி நீ ஆண்டுடைய காரியத்திலேயோ நீங்க ஆலயத்திலேயோ உலக பிரகாரமான வேலையிலையோ நான் ஏமாற்றக்கூடாது, நான் உண்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம், அவன் ஆலயத்துக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், என் கணவனுக்கு மனைவிக்கு நான் உண்மையா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம், என் படிப்புல உண்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம், ஆண்டவர் காரியத்தில் வைராக்கியமா இருக்கணும். நீங்க அப்படி எண்ணி நீங்க நல்ல காரியத்தை செய்ய வரும்போது உங்களுக்கு மேல சில கற்கள் எரியப்படும். பொறாமையினால தானியேல் மேல இந்த முத்திரை போடப்பட கல்லு பொறாமையினால வந்த கல்லு. இவன் எப்படியா உண்மையா இருக்கான், ராஜாக்கப்படி உண்மையா இருக்கான், வேலையில உண்மையா இருக்கான். ஸ்தோத்திரம். ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வதிக்கப்படுவான். அவங்களை சுற்றிலும் அநேகர் உண்மை இல்லாம இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட அன்பு பிள்ளையே, உன் வேலை நேரத்தில் உண்மையாயிரு. படிக்கிற தம்பி, படிப்புல உண்மையாயிரு. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காப்பாராம், பாதுகாத்துக் கொள்வாராம். தானியேலை பாதுகாக்கலையா, சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்ட முடியும்னு சொன்னா உனக்கு எதிராய் இருக்கிற எல்லாவற்றையும் என் ஆண்டவரால மாற்ற முடியும். 2வது கல்லு பொறாமையினால முத்திரை போடப்பட்ட கல்லு. அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நல்லவர். இப்படி பரிசுத்தவான்கள் சொல்றதை கேட்டிருப்பீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, விசுவாசிகளுக்கு ஊழியக்காரனுக்கு எல்லா பக்கமும் இடி அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பல இடங்கள்லேருந்து இடைஞ்சல் வரும். நீங்க சபையிலே பாருங்க, நீங்க ஆலயத்திலே உற்சாகமா இருங்க. ஸ்தோத்திரம், ஆராதனை நல்லா ஆராய்ச்சி பாருங்க, துதிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், உங்க சபையிலேயே உங்களுக்கு பொறாமையா எழும்புற ஆட்கள் கூட இருப்பாங்க. இவெல்லாம் வந்துட்டா பாரு, எங்களுக்கு பின்னால வந்துட்டா, அமேன், பொறாமையாய் பேசுகிற ஜனங்கள்
உன் காது முன்னால உங்களை வீணான பழி சுமத்துற ஆட்கள், உங்களை போட்டு கொடுக்குற ஆட்கள், நீங்க வேலையில உண்மையா இருங்க, உங்களை போட்டு கொடுக்குற ஆட்கள் இருப்பாங்க. தானியேலுக்கு இருந்தாங்க. தானியேல் அதை பற்றி கவலைப்படல. தானியேல் உத்தம இதயத்தோடு கர்த்தரை ஆராதித்தார். உத்தம இதயத்தோடு கர்த்தர் மேல வைராக்கியமா இருந்தார். உத்தம இதயத்தோடு இருந்தார். அவரை கர்த்தர் தற்காத்தார், பாதுகாத்தார். சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் விடுவித்தார். இன்னைக்கு சொல்லுகிறேன், எந்த பாதாளமும், முதலாவது சொல்லுகிறேன், ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளை பாதாளம் மேற்கொள்ளாது. நாங்க எந்த பொறாமையின் கண்களுக்கு அஞ்சாம நீங்க உண்மை எல்லாவற்றையும் உண்மையா இருப்பீங்கன்னா பாதாளம் உங்களை மேற்கொள்ளாண்டு விட மாட்டார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அங்க ஒரு கல்லு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடும்போது அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். மோசே அதன் மேல் உட்கார்ந்தான். ஸ்தோத்திரம். முதல் கல் பலிபீடம், ஆராதனை என்கிற கல். இரண்டாவது கல் பொருத்தனை என்கிற கல். மூணாவது கல் பொறாமையினால் எரியப்பட்ட மாமேன் ஸ்தோத்திரம் முத்திரை போடப்பட்ட கல். நாலாவது கல் மோசே அமர்ந்த அவனை தாங்கின கல். பிள்ளைகளே, மோசே தாங்கின ஒரு கல் இருந்துச்சு. மோசேயின் கை அசந்து போகும்போது ஆறும் ஊரோனும் ஒரு கல்லை எடுத்து மோசே உட்கார வச்சாங்க. இந்த கல்லின் பெயர் அவன் தாங்குகிற கல். நீங்க ஊழியக்காரன ஜெபத்துல தாங்குங்க பிள்ளைகளே. உங்க போதகர ஜெபத்துல தாங்குங்க. ஆலையில் பொருளாதாரத்தில் தாங்குங்க. உங்க பாஸ்டர் கஷ்டப்பட்டார்னா, கடல்ல இருப்பார்னா, வேதனையோடு இருப்பார்னா, பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட முடியாம நீ கேள்விப்பட்டீங்கன்னா அவன் உடனே உதவி செய்யுங்க. கர்த்தர் ஊழியக்காரன் கொடுக்க கொடுக்க கர்த்தர் அள்ளி உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவன் நல்லவர். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எந்த ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அமேன் ஆண்டவன் காமேன் அள்ளி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மையிலவர். அமே 4 காரியம் சொல்ற ஊழியக்காரனுக்கு செய்ய வேண்டிய 4 காரியம். 1, ஜெபத்துல ஊழியக்காரனை தாங்குங்க. 2வது பொருளாதாரத்தில் ஊழியக்காரன் தாங்குங்க. 3வது ஊழியக்காரன் விசாரிங்க. பாஸ்டர் சாப்பிட்டீங்களா, அவன் எப்படி குடும்பம் போது, பொருளாதாரம் நல்லா விசாரிங்க. உங்கள் போதகரை விசாரிங்க. கஷ்டப்பட்ட ஊழியக்காரனுக்கு உதவி செய்யுங்க, விசாரிங்க. 4வது உங்கள் சபையில ஒத்துழைப்பு கொடுங்க. ஆண்டவர் நல்ல உங்க சபையில ஒரு திட்டம் கொடுத்து, ஆத்தும ஆதாய திட்டம், ஒரு ஆராதனை, ஒரு ஜெபம் அப்படின்னு ஒரு திட்டத்தை பாஸ் அனுபவிச்சா நீங்க ஒத்துழைப்பு கீழ்ப்படிந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து பாருங்க, உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், யாரை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது? 4 காரியங்கள் செய்கிறவர்கள். 1, ஆராதிக்கிறவர்களை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. 2வது பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிறவர்களை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. 3வது அமேன் கர்த்தர் நல்லவர், எந்த பொறாமைக்கு அஞ்சாம உண்மையா இருக்கிறவர்களை அமேன் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. அடுத்தது ஊழியக்காரன அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை தாங்குகிறவர்களை அமேன் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ஜெபிக்கட்டா, இன்னைக்கு உங்களை என்னையும் எந்த பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. அன்பு பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் அப்பா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்பா 4 விதமான கற்களை குறித்து பேச கிருபை தந்தீங்க. இதை கேட்ட ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளை வியாதிகள் நீங்கட்டும், தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, எந்தெந்த பகுதியில் வியாதியோ எல்லா வியாதிகள், தரித்திரங்கள், போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். இந்த வார்த்தை 30, 60, 100 இயேசுவின் நாமத்தில் பலன் கொடுக்கட்டும். கடன் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், ரட்சிக்கப்படாத கணவர் பிள்ளைகள் மனைவி ரட்சிக்கப்படட்டும், பிள்ளைங்க படிப்பு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, நன்மைகள் உண்டாகட்டும். எந்தெந்த பகுதியில் வியாதியா இருந்தாலும் அடிமை ஜெபிக்கிற இடத்துல எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக. இந்த 4 கல் சொல்லப்பட்ட அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நாங்களும் கடைபிடிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.